உலகம் தாங்கள் இடறுவது என்னதென்றில் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பாதை காரிருள். அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. அதி உயர்ந்த தேவனை அறியார்கள். அவருடைய மகன் இயேசுவாவை அறியார்கள். இதுக்குள்ளே 90% கூட 95% கிறிஸ்தவர்கள், the Christians, but they neither know the Father nor the Son. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன் என்று அவர் மார்பிலே சாய்ந்திருந்த அப்போஸ்தலன் ஜான் அவன் சொல்லி இருக்கிறான். தேவனை அறிந்திருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு தேவனுடைய கட்டளைகள், இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள் இவைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் கிறிஸ்தவ பொய்யர்கள், liars, இவர்களை வழி நடத்துகிறவர்கள் குருடர்கள், அவர்களும் கீழ்ப்படுகிறதில்லை. I am talking mainly of the Tamil speaking congregations, church என்று சொல்ல இயலாது கூட்டங்கள், இலங்கையிலே வெளியூரிலே எல்லா இடத்திலும். Alright. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்று அன்பாயிருக்கிறான். பதினாலு 10, 14, 15, 14, 21, 14, 23. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் உலகம் பொய்யர்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்களிலே. பொய்யர்கள். Now, I have a message for the fathers and the mothers who have been listening to the word through me. வேத வாக்கியங்களை வருடங்களாக கற்றுக்கொண்டவர்கள், அவர் கொடுத்த இந்த ஊழியத்திலே உங்களுக்கு காலையிலே அழுத்தமாக வந்த இதை கூறும்படிக்கு அவருடைய கட்டளைகளுக்கு முதலில் தாயும் தகப்பனும் கீழ்ப்படிந்து டைம் எடுத்து, இப்பதான் லாக்டவுன் தானே, எங்க விட போறாங்க பிள்ளைகள்? 10 வயது வரைக்கும் பிள்ளைகள், அங்கால 10, 20, 25 கல்யாணம் கட்டாதவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள், இவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியை காட்டி அவர் கற்பித்த கட்டளைகளை கற்பிக்கவில்லையானால் நீ பெற்ற பிள்ளை உன்னோட இராது. படுமோசமான காலங்கள் வருகிறது. மந்திரவாதம், பில்லி சூரியன் உச்சகட்டத்துக்கு போகிறது. தேவன் அதை அனுமதிக்கிறார். அவருக்கு பயப்படவில்லை, அவர் கட்டளைகளுக்கு பயப்படவில்லை. நீ கடைசியாக இப்ப குடும்ப ஜெபம் வச்சனே வேன் நீ குடும்ப ஜெபம் வைக்கும் நேரத்தில் பிள்ளைகளை சேர்த்து எடுத்து ஒன்றாக கூடின ஓமண்டுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை. உணவையில எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு.
அப்படிதானே? It came to me very, very strongly to warn the fathers and mothers. அப்படி அங்க திருமணம் முடித்து அப்படி நீங்க அவங்களோட சட்டம் மொழியலாது வாயை மூடிச்சு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி. உன்னோடு ஒத்து போகிறதில்லை, நீ உலகத்தோடு ஒத்து போகிறதில்லை, நீ உண்ட கொண்டாட்டங்களும் அது இது. No, just leave them alone. அல்லது நீ பிடிபடுவாய். தேவனுடைய பக்கம் நிற்கிறவர்கள், அந்த முண்டத்தை செய்தவர்கள், அந்த கண்டுகுட்டியை செய்தவர்கள் எல்லாரும் அவர்களை கொன்று போடும்படிக்கு அவர்களுடைய இனத்தவர்களை அழைக்கப்பட்டார்கள் தேவனார். என்னுடைய பக்கம் இருக்கார்கள் எங்கால வாங்கோ. And then சகோதரன் பாராத, தாயின் பாராத, அப்படி அப்படி ஒண்ணு பாரு வெட்டி தள்ளுங்க சொன்னார். இது என்னை காண்பிக்கிறது? தேவன் எப்படிப்பட்டவர், எதை வெறுக்கிறார், எதன் மேல் எரிச்சலாயிருக்கிறார், எதை அருவருக்கிறார், அதை காண்பிக்கிறது. அவர்களைத்தான் லேவியர் கூட்டமாக தெரிவு செய்தார். அப்படியாக தங்கள் சொந்த குடும்பத்திலே வெட்டி தள்ளுவாங்கள். அந்த கண்டுகுட்டியை செய்வதில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும். How many thousands died? So I am telling you, the father and the mothers தூங்கி கஞ்சாடி சாக்களமாக இருந்த காலம் காணும். உங்கள் பிள்ளைகள் போக வேண்டிய வழியை காண்பிக்க வேணும். Not going to spare. நீ வளர்த்து விடுவாய். நீ பிள்ளைகள் பாடசாலைக்கு போவார்கள் என்ற உன் எண்ணமா? அங்க போய் என்ன நடக்கும்? இடையில என்ன நடக்கும்? ஒரு நாள் மண்ணா விழுது, வார்த்தை விழுது போட்டு சும்மா கருடும். இது நல்லா வாய் மூடிட்டு பிள்ளைகளை கற்றுக் கொடு. I'm talking to the fathers and talking to the mothers. அவர்களை ஈடுபாட்டை குடும்ப ஜெபம் வச்சு நீ அவளுக்கு படிப்பிக்க வேணும். அவன் அவருடைய விருப்பம், அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் அந்த உடன்படிக்கை வைச்சது. சீனாய் மலையிலே போக வேண்டிய வழி, வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள வேண்டிய முறை, வெள்ளக்காரன் சும்மா மண்டகலன்னு போய் தாங்கள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் கிருபையின் காலம் அமேன் அப்படி என்று சொல்லி ஜனங்களை பஞ்சித்து இன்றைக்கு வரை கட்டிலுக்கு கீழ்படியாத ஒரு கூட்டமாக சத்தியா அந்த கிறிஸ்துவை அவன் இந்த நாளில வெளிப்பட்டாலும் அவன் எங்கேயோ சேவிக்கலாம், எனக்கு தெரியாது. அவனுக்கு பின்னால போகக்கூடிய ஒரு ஜனமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். These Bible teachers and preachers of United States and Canada and Britain, they come out with nonsense of a deceptive grace. வஞ்சிப்பான ஒரு கிருபை தயவு என்கிற, and they bring the doctrines according to their own desire. அவர்களது விருப்பப்படி தங்களது போனங்களை ஏற்படுத்தி யார் முதல்ல போவான், யார் பிறகு போவான், ரப்சர் எடுபடுறது எப்படி அவங்க சொல்லித்தான் இங்க தேவன் கேட்டு எழுதி இருக்கிறார் வேத புத்தகத்துல. ஒரு அமெரிக்கனோ கனடியனோ பிரிட்டிஷோ கிடையாது.
இதை எழுதுன. ஓகே, நல்ல வேளை. All were Jewish prophets. Oh yeah, I know about Luke. எதற்கு எடுத்தாலும் டிபேட்டும் வாக்குவாதம் தானே. கீழ்ப்படுகிற மனது உள்ளவர்கள் கீழ்ப்படிவார்கள். அதான் யேசுவாவை சொன்னார், சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. You won't enter. தாப்பன்மார் இன்று தொடக்கம் தேவனுக்கு பயந்து, அவரது வார்த்தைக்கு பயந்து, உன் பிள்ளைகளுக்கு நீ குடும்ப ஜெபம் வைக்கிற நேரத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீ ஒதுக்க வேண்டும். உன் பிள்ளை உன் கூட இருக்க வேண்டும் என்றால் பாம்பு வந்து இந்த மந்திரகார வாலிப படிகள் மூலமாக இவர்கள் மந்திரம் பழகி அதை ஒரு படமா வச்சிருக்கிறான் அமெரிக்கனே. உண்மையை பின்பற்றுகிறவர்கள் மட்டுமே ராஜ்யத்தின் வாசல் கூடாக உள்ளே போவார்கள். The others will not go. வேதவாக்கங்களை கூறப்பட்டிருக்கிறது அப்படியே சொல்றேன். விருப்பம் வேண்டாடு, கஷ்டம் வேண்டா விடு. கோபப்பட்டால் உனக்குள்ளே என்னென்னது பரிசெயர் கூட்டத்தை ஞாபகமை. யேசுவாவும் உண்மையை கொடுக்கிற நேரம் அவங்களுக்கு அடுப்புல உப்ப போட்ட மாதிரி தெரிச்சாங்க. எரிச்சல் பொறாமை உள்ளவர்கள் கட்டாயம். The Pamba pastors will have a problem in accepting the truth. உண்மையை ஏற்றுக்கொள்வதில் உண்மை இல்லாதவர்கள் நிச்சயம் கஷ்டப்படுவார்கள் அல்ல, விழுந்தெழும்புவார்கள். நான் உண்மையை சொல்ல நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? உங்களிடத்திலே உண்மை இல்லை. இயேசுவா சொன்னார், இவ்வளவு காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். குருட்டு வழிகாட்டிகள் ஜனங்களை வழிநடத்தினவர்கள். On the other, you are Pamba Pastor, PP, oh, you may be SAP, whichever you want to call it. What is SAP? Self-appointed pastor. Oh, God. I've told you a good name. SAP, self-appointed. Oh, you want something hard? Satan-appointed pastor. அப்படி இருக்குதா? விசாசப்படுத்தின பார்த்த மேற்பேர் 2 கொரிந்தியர் 11 சொல்லி இருக்கிறது. அப்படி என்ன எல்லாத்தையும் கத்திரிக்கோள் எடுத்து வட்டி தூக்கி அறியவன். யேசுவா 5 ஊழியம் வைத்திருக்கிறார். சாத்தான் தான் தனக்கு என்ற 5 ஊழியம் வைத்திருக்கிறான். தேவன் தம்முடைய உண்மையான காரியங்களை உயிருள்ளவைகளாக காண்பிக்கிறார். சைனா என்ன செய்து அதே மாதிரி கப்பி அடிச்சு கிட்ட போய் தொட்டு பார்த்து அவருடைய மதிக்க இல்லாத மாதிரி மரங்களை பூக்களை அது இது எல்லாத்தையும் செய்து you can't find out what is original and what is duplicate. Many people have believed the duplicate Yeshua. யேசுவாங்கிற காப்பியை பலர் விசுவாசித்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற மிக முக்கியமான காரியம் சொல்றேன் கேள். யார் யார் டூப்ளிகேட் யேசுவா, இன்னும் வேறு ஒரு யேசுவா, வேறு ஒரு இயேசுவை விசுவாசித்திருக்கும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் யார் சொல்லவா? அவர்கள் அவர் வழியிலே போகாதவர்கள், அவர் ஆலோசனை கேட்காதவர்கள், யேசுவாவின் உண்மையிலே நடக்காதவர்கள், அது உயர்ந்த தேவனாலே யேசுவாண்டை கொண்டு வரப்படாதவர்கள்,
உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து அவர் கையிலே கொடுக்கப்படாதவர்கள், அவரது மந்தையில் ஆடுகளாக ஒன்றாய் இராதவர்கள், இவர்களுக்கு உலகத்தின் பெயர் கிறிஸ்தவர்கள். But Yeshua was talking about my sheep. My sheep. He never said my Christians. என் ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிற களத்திய செவிய கொடுக்கிறது இல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அவர்களைத்தான் அவர் அறிந்திருக்கிறார். யோவான் 10:27. அவைகள் என்னை பின் செல்லுகிறது. தாய் தகப்பனைகள் எத்தனை காலமாக நீ வார்த்தை கேட்டிருக்கிறாய்? ஒருவேளை நீ நோட்ஸ் எடுக்கிற ஒரு தாய் தகப்பனாய் இருக்கலாம். பிள்ளைகள் 5 வயதோ 10 வயதோ 12 15 20 வயது பிள்ளைகள் ஏதோ முன்னோட இருக்கிறார்கள். நீ அவர்களை கூப்பிட்டு வழிநடத்தி குடும்ப ஜெபம் வைத்து அவர்களுக்கு இந்த வேத புத்தகத்தில் இருந்து ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களது காப்பியை எடுத்து பார்க்கிற பிள்ளைகள் அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளை பரவாய், அவர்கள் உன்னோடுகிறார்கள், சிறைப்பட்டு போவார்கள். பல பொம்பளை பிள்ளைகளை பாம்பு, பிலிசூனியம், மந்திரவாதம் வந்து கொண்டு போகும். அவர் உனக்கு சொல்லாமல் வழியில போவார்கள். இந்த நாள் வந்து இருக்குது. ஏன் இன்றைக்கு எச்சரிப்புள்ளதுன்னு கேட்கிறாயா? சொல்லுகிறேன் மறுபடி. I don't know, my dear. I don't know. அவரிடத்தில் இருந்து உடன்படிக்கை எடுத்து வழிகள், உண்மைகள், ஆலோசனை, கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் இவை எல்லாமே ஒன்று தீர்ந்து போகவில்லை. கிறிஸ்தவர்களின் பைத்தியம், தயவு, கிருபையின் காலம் வெள்ளக்காரன் இது விழுங்கி இனி சத்திய எடுக்கவில்லை. பொய்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் காரியத்தின் கடை தொகை. பிரசங்கி 12:13. அப்படிப்பட்டவர்களை தான் இந்த டிராகன், இந்த ராட்சத பாம்பு, ஆரம்பத்தில் ஏதேனுக்குள்ளே வந்த பாம்பு பழைய பாம்புன்னு சொல்லுது. அதான் முரட்டாண்ட பண்ணினான், அவள் வஞ்சிக்கப்பட்டாள். பூமி கிடக்கும் நிலை. இப்பொழுதும் ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களா? அவரது வார்த்தையாண்டை மனம் திரும்பி இருக்கிறார்களா? உண்மையின் வழியை பின்பற்றுகிறார்களா? என்ன செய்கிறாய் கேட்ட வார்த்தையை? ஏன் சொன்னா சும்மா கேட்டு போட்டு போகாதே. வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இருக்க வேண்டாம், அதுபடி செய்கிறவர்களாய் இருங்கள். இளவட்ட உன்னை நீயே வஞ்சிப்பாய். உனக்கு பேய் தேவையில்லை. உனக்கு என்னது பேய்? நீ வார்த்தை கேட்டு உண்ட பாட்டில் போறாய், உனக்கே குழி தோன்றாய். உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு அப்படி போட்டிருக்குது.
வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமில்லை, கேள் வாலிப பிள்ளைகள், நீ போக 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 மனம் திரும்பாம எந்த பாம்பு அனுபவ வேண்டும் என்று அந்த ராட்சத பாம்புக்கு தெரியும். அப்படியாய் வழிவிலகி போகிறவர்கள் பக்க வழியாய் விழுந்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு மறுபடியும் கொண்டு வர்றது கூடாத காரியம். ஆனால் ஒன்று ஞாபகம் வைக்க வேண்டும், மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். அவைகளையும் சொல்லி வைத்திருக்கிறார். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், என்னை தேடி கண்டுபிடியும். தாய் தகப்பன்மார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வாராக்கள். இன்று தொடக்கம் உன்னோடு இருக்கும் உன் பிள்ளைகளில் அவர்கள் நோட்ஸா நான் பார்க்க வேண்டியது இல்லை. நான் பேத்தனா கிறிஸ்தவ சபைகளின் எண்ணம் 7 நாளும் பேய்க்குஞ்சுகள் மாதிரி பேய்க்குட்டிகள் மாதிரி திரிஞ்சு போட்டு 6 நாளும் சூரிய நாள்ல வந்து ஆராதனையிலே வந்து உட்கார்ந்து அந்த சண்டே ஸ்கூல் என்று சொல்லுகிற 6 ஒரு குழப்பமடைந்த ஆக்கள் ஆரம்பித்த இந்த சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல் நான்சென்ஸ். அந்த ஒரு மனத்தியாளரை அவர்களை திருப்பி எல்லாம் போட்டு உறைஞ்சி அவர்களை துப்புரவாக்கி நல்ல பிள்ளை ஆக்கலாம் என்று இவர்கள் பெற்றாரின் எண்ணம். அங்க ஸ்கூல்ல இந்துக்களின் பூஜையோ அது இது நடக்கும், பொங்கலோ அல்லது சானா பூஜையோ, நீ தான் காசு கொடுத்து அனுப்புற. நீ அந்த பிள்ளைட்டு உனக்கு போட வேணும் பூசை. பயம் இல்லை. அவள் பார்த்து நட்டுங்கிறார்கள். மலை அந்த விதமாக எரிந்தது. எபிரேயர் 12 சொன்னார், நானும் மிகவும் நடுங்கினேன், பயந்து போனேன். அவர்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய பயம் இருக்கும்படிக்கு நான் இவ்விதமாக செய்திருக்கிறேன். சும்மா பயப்படுத்தாடு அவர் வர மாட்டார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகள் பெற்றார் எல்லாரும் நல்ல வழியிலே ஆசீர்வாதமாக வாழ்க்கை அமைய அந்த விதமாக செய்தார். அவர் டாடி அவர் பூர இறக்கம் யாருக்கு இருக்கும்? விதமான ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை டாடிக்கும் மகனுக்கும் அவர் வார்த்தையா இருக்கிற நேரம் பூமிக்கு மனுஷனாகிறதுக்கு முன்பு முண்டகளாக இருந்தார்களா? டாடி மனுஷனாகி வரவில்லை, மகன் மனுஷனாகி வந்தார். உலக ஜனங்கள் அனைவருடைய பாவத்தை தண்டனை கோபாகிறேன். அந்த பயங்கரத்துக்குள்ள போகிறதுக்கு அவரை கேட்டு அவர் கீழ்ப்படிந்து அவரோடு கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்கிறதே ஒரு கொள்ளையாடிய படுவனாக அவர் எண்ணாமல் தம்மை தாழ்ந்தை தாத்தினார்.
He said, okay, Daddy, I'll go. சொந்த மகன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். மரண பயங்கர பாடுகளை கூட உட்படுத்தினார். அவர் மகனாக இருந்து பட்ட பாடுகளில் கூட கீழ்ப்படிதல் என்ன என்பதை கற்றுக்கொண்டார். Bhagavan 4:25. I'm talking about obedience to the commandments. இத்தனை நாட்கள் இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை ஒன்று பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் சிலர் எடுத்து ஒப்பாரி வைத்தார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். இந்த இடத்துக்கு வரும் என்று நான் உங்களோடு பேசின வார்த்தைகள். நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேசுகிறேன், மற்றவர்களுக்கு அல்ல. என்ன கதைக்க போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. I never preached a sermon on that. Ask and ye shall be given. I thought it was just like a Sunday school children message. சிறு ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளை காட்டிக் கொடுக்கிறார். இயேசுவா அதை கொண்டு வந்தார். Ask and shall be given. எப்படி கேட்கிறாய்? என்னத்துக்கு கேட்கிறாய்? உண்ட சௌகரியத்துக்கு நீ கேட்கிறாய. ஜேம்ஸ் சொன்னான், அதான் உனக்கு கிடைக்குது இல்ல. மூன்று, 4, 5, 6 வயது பிள்ளைகளுக்கு தொடங்குகோ. தாய் தகப்பன்மார் கற்றுக் கொடுங்கோ. தேவனுடையவர் பொல்லாத நாட்கள் வருகிறது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத பெற்றார் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி. அவங்க இன்னும் சரி கல்யாணம் கட்டையில் அது இது. ஐயா, நீ இருப்பாட்டி, நீ தான் தலைவன். உனக்கு பஞ்சாதி இருந்தால் 2 பேரும் சேர்ந்து, ஆனா தலைவன் நீ வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை பற்றி படிக்க போகிறோம். அவங்களுக்கு லோங்கீஸும் ஷர்ட்டும் சப்பாத்து. இது மட்டும்தான் குறை. அவர் எழுதி இருக்கிற வார்த்தைகளை பார்த்த படு பயங்கரமா இருக்குது. பாகவன் 4:25. நீங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெற்று தேசத்தில் அதிக நாட்கள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கடுத்து எந்த ஒரு சிலையாவது எந்த ஒரு சாயலான உருவத்தையாவது ஒரு முண்டத்தை செய்து ஒரு சுருவத்தை உன் தேவனாய் யெகோவாவுக்கு கோபம் உண்டாக்க அடுத்த ஒரு பைத்திய எண்ணம். இயேசு நல்லவர், 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 கண்ணி தொடப்பார், கைவிடார், கட்டி பிடிப்பார், அரவணைப்பார். அதிகமாக இந்தியாவிலே வந்து உற்பத்தி ஆகி எல்லா இடத்தையும் கொரோனா மாதிரி பரவி கிடக்குது.
அவருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். நீங்கள் யோர்தானை கடந்து சொந்தமாக போகிற தேசத்தில் ஏறாமல் சீக்கிரமாக முற்றிலும் அழிந்து போவீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன். நீங்கள் அதிலே அநேக நாட்கள் இராமல் அழிக்கப்படுவீர்கள். யெகோவா உங்களை யூதர் அல்லாத மக்களுக்குள்ளே சிதறடிப்பார். நான் வாசிக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பில் யெகோவா தான் இருக்குது. கத்தரண்டு போட்டவன் எழுமோம். அவனுக்கு கத்தரும் தெரியாது, குத்தரும் தெரியாது, ஒருவரும் தெரியாது. யூதர்கள் அல்லாத ஜனங்களுக்குள்ளே உங்களை யெகோவா சிதறடிப்பார். அப்படித்தான் சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்திலுமே இருக்கிறாங்க. What happened in Germany? The Holocaust. 6 million Jews put to death. யெகோவா உங்களை யூதர் அல்லாத மக்களுக்குள்ளே சிதறடிப்பார். யெகோவா உங்களை கொண்டு போய் விட போகிற மக்களிடையே கொஞ்சம் ஜனங்களாக இருப்பீர்கள். அங்கே காணாமலும் காணாமலும் சாப்பிடாமலும் வாராமலும் மணக்க முடியாது இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர்களுடைய கைவையில தெய்வங்களை வணங்குவீர்கள். How many things are over here? அப்படியான குடும்பங்கள், அப்படியான பயங்கரமான இதழுக்குள்ளே உந்த பிள்ளைக்கு போவது படியந்த அடியால ஒரு பட்டையத அடி. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு மாறாக எத்தனை மாதிரி சொல்றார். காணாமலும் காணாமலும் சாப்பிடாமலும் மணக்க முடியாமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர்களுடைய கைவேலை ஆகிய தெய்வங்களை வணங்குவீர்கள். அப்படியான உபாகமம் அதிகாரம் 4. This is the Bible. உனக்கு இவைகள் தேவ வார்த்தையாக இல்லாவிட்டால் உனக்கு புதிய ஏற்பாடு கிடையாது. There was no New Testament even during Yeshua's time. அங்கே இருந்தது புதிய ஏற்பாடு. மேத்யூ, மார்க், லூக், ஜான். No. அது எப்படி சும்மா வரலாம்? மோசேயினுடைய எழுத்துக்கள், தீர்க்கதரிசிகளினுடைய அறிவிக்கப்பட்ட காரியங்கள் நடந்து முடிந்தவை, நடக்க போகிறது. டேவிட் எழுதிய காரியங்கள், சாமுவேல் எழுதிய காரியங்கள், அதுகள் இல்லாம என்ன புதிய ஏற்பாடு? இஸ்ராயேலுக்குள் நம்முடைய தேவனாகிய யெகோவா ஒருவரே யெகோவா. நைசியா கிறிஸ்தவர்கள் கேட்டார்களா? செவிடு, செவிட்டுக்காது பேய் அவர்களை செவிடர்களாக்கினார். மகனையும் தேவனாக்கி, தெரியாத ஒரு ஆவியையும் தேவனாக்கி, 3 பேராக்கி, 3 பேர் ஒரு ஆள். இஸ்ராயேலுக்குள் நம்முடைய தேவனாகிய யெகோவா
ஒருவரே யெகோவா. உன் தேவனாகிய யெகோவாவினிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாயாக. முதலாவது என்ன? Love him. முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்துவாயாக. மனுஷன் ஆத்மா அல்ல, மனுஷன் ஜீவ சிருஷ்டி. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருப்பதாக. புதிய உடன்படிக்கை கட்டளைகள் இருதயத்திலே எழுதப்படுறது. தேவனுடைய விருப்பம். அவர் ஒருவரை. இங்க பாரு என்ன சொல்றாரு. Let these commandments what I giving you, let it be in your heart. உன் இருதயத்திலே. பழையதும் புதியது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. கீழ்ப்படியாத ஒரு இருதயம், கற்றுக்கொள்ள முடியாத ஒரு முரட்டாட்டம். எத்தனையோ தேசங்கள்ல வேத புத்தகத்தை நான் ஒரு தடவை மத்திய பிரிவுக்கு போகிற மிடில் ஈஸ்ட். I think I was on my way to Yemen. வேத புத்தகத்தை தூக்கி போட்டான் டஸ்ட்பின்களை கண்டு. இதே எங்க தேவனுடைய இரக்கம் கிருபையினாலே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அணிக்கொள்ளலாம். படிக்கிறாயா? என்னத்துக்கு படிக்கிறாய்? கீழ்படிக்கவா? யாருக்கு கால் எடுக்கிறாய் போன வச்சுட்டு? நான் படிக்கிறேன் டீப்பாய். முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாய் என்று நான் உனக்கு கட்டளைகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருப்பதாக. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு தெளிவாய் போதித்து. என்னவாம்? பெத்தா சரியா? காய்ச்சட்ட பண்ணி கொடுத்தா சரியா? உன் பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுது, வழியிலே நடக்கிற பொழுது, படுத்துக் கொள்ளுகிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது, யார் இவைகளை சொல்லி மூசி எழுதின? சும்மா எழு. உன் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு full stop, enough. டாடி என்ன போட்டிருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிற பொழுது, வழியிலே போகிற பொழுது என்ன காய்க்கிறாய்? வழியிலே போகிற பொழுது அந்த நேரத்திலே ஞாபகம் இருக்கா? பெற்றார் அவங்கட பாடு, பிள்ளைகள் தங்கட பாடு. நாட்கள் வந்திருக்கு. இப்பொழுது இந்த நாட்கள் எந்த டிம்பக்டு எந்த இடத்திலே கனடாவாக முகம் பார்த்து அவர்கள் பேசுவார்கள். Very dangerous days we were coming. Oh yeah. Very dangerous for the children. சின்ன வயதில் படிக்க வேணும். அவன் சொல்லுவான், 5 வளையாதது 50 வளையுமா? பாம்பு வந்து கொண்டு போனதுக்கு பிறகு அவன் வளைய வைப்பான். வளையிறது மட்டுமல்ல, முறுக்குவான். அப்ப பார்த்து கொண்டு
உன் பிள்ளைகளுக்கு தெளிவாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, வழியிலே நடக்கிறது அது இல்லை, படுத்துக் கொள்ளுகிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, நான் சொல்றேன் சரி, குடும்ப ஜெபம் வைக்கிறதில் அதில் கொஞ்சம் நேரம் எடுத்து அவர்களுக்கு நீ கற்றுக்கொண்டவைகளை அவர்கள் நோட்ஸ் வேண்டி அதுல இருந்து கேள்வி கேட்டு அப்படி செய்யணும். இங்க சொல்ற கூட உட்கார்ந்து இருக்கிற பொழுது, வழியில போற பொழுது, படுத்து கொள்ற பொழுது, படுத்து எழுப்பின பொழுது நீ சொல்லி 3500 வருஷங்கள் தேவன் மாறி போனாரா? நோ. எழுந்திருக்க பொழுதும் அவளை குறித்து பேசி அவைகள் உன் கையிலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருப்பதாக, அவைகளின் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எவைகளை? வழி, உண்மை, ஆலோசனை, கற்பித்தல்கள், அவரது வார்த்தை, ஒழுங்குகள், போதனைகள், உன் தேவனாகிய யெகோவா அவருடைய கட்டளைகள், பாகவம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், இருதயம் மனம், அந்த நேரமே புதிய உடன்படிக்கையின் அடிப்படை உண்மைகள் சொல்லப்படுகிறது. உண்மை, வழிகள், கட்டளைகள், கற்பித்தல்கள், இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள் இருதயத்தில். That's why we are going through. உங்களை உத்தரவுப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது டடியை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். சந்தையில நின்று கையுயர்த்தி அப்படியே அது கொரோனா ஊசி அடிச்சது இன்னொன்று நடந்து போச்சாக யோசிப்பான் போலீஸ்காரன். அவர் என்ன வழிகளிலே போக வேண்டும், எப்படியா ஜீவிக்க வேணும், காணிக்க கொடுக்கிற நேரம் என்ன, தர்மம் கொடுக்கிற நேரம் என்ன, எப்படி அங்க வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது, எல்லாம் சொல்லி இருந்தார். கட்டளைகள், கற்பனைகள், போதனைகள், ஆலோசனை, ஒழுங்குகள், இவை எல்லாம் சேர்ந்துதான் அவருடைய வழி, அவருடைய உண்மை. The Torah. போக வேண்டிய வாழ்க்கையின் வழிகள். நாங்க கட்டளைக்கு கீழே இல்லை. எதுக்கு கீழே கிடக்கிறாய்? வெள்ளக்காரன் பைத்தியம். கிருபையின் காலம். திரும்ப திரும்ப அவர் சொல்கிறது 19 திரும்பி வர்றார். உங்கள் இருதயத்திலும்
மனதிலும் பதித்து என் கட்டளைகளை அவை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாய் வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற பொழுதும் சொல்லியிருக்கலாமே. உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்று முன்பு கூறியிருக்குது. அதை எடுத்து வாசி. 6ஆம் அதிகாரத்தில். அப்ப அதிகாரமும் இல்லை, வசன இலக்கமும் இல்லை. திருப்பி சொல்றார். Always wondered why. ஏன் மறுபடியும் இது கூறப்படுகிறது? அநேக பொம்பளை பிள்ளைகள் வீட்டோடு இருக்கிறார்கள். பில்லிசூனியம் மந்திரவாதம் பெருகி பாம்பு அனுப்பப்பட்டு அது இழுத்து கொண்டு போகும். அவள் போற நேரத்தில் உனக்கு அறிவிக்க மாட்டாள். இது பெருக போகுது. பிள்ளைகளை பெருமாய் அவர்கள் உன் கூட ஏறார்கள், சிறைப்பட்டு போவார்கள். உபாகமம் 28. திருப்பி சொல்றாரு எல்லாத்தையும். 6ல சொன்ன காணாது, 7ல சொல்றாரு 7ஆம் அதிகாரம். இப்ப 11ஆம் அதிகாரம் திருப்பி 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 கட்டளைகளை கீழ்ப்படிக்கும், இருதயத்தில் வச்சு கொள்ளுங்க. உங்கள் வீடு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. உங்கள் தேவனாகிய யெகோவாவின் இடத்தில் அன்பு செலுத்தி நாங்கள் அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம் என்று பிள்ளைகள் எப்படி அறிகிறது? அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால். அவர் கைகளையும் அதிலையும் இதிலையும் எழுதி ஞாபகமாய் வச்சுக்கொள்ள சொல்ல என்ன செய்து தண்ட படத்தை போடு, பச்சை குத்தி, டிராகன், மட்டத்தேள், புலுமலை சிலந்தி, நட்டுவாக்காளி, பாம்பு குத்துது பச்சை. இந்த பிள்ளையை கற்பத்திலே உருவாக்கினது யார்? டாடியும் பானும். என்ன செய்து அவர் உருவாக்கின சரீரத்தை பாத்தியா? ஒரு வைராக்கியமே கிடையாது. உள்ளுக்கு இரும்புற விலா எலும்பு எத்தனை வந்து எனக்கு தெரியாது. முதுகுல பாருங்க, இது விலா எலும்பா? மொட்டை தோள். சும்மா அடி போட்டு சரி வராது, மட்டையாதான் கொடுக்க வேணும். ஆனா அதை விட மோசம் அந்த நேரத்தில் கல்லறி கொல்லப்படுறதுன்னா ஆயா. He lost daddy. நவீன வார்த்தையை சரியான முறையிலே சொல்லப்படாதபடிக்கு சாத்தான் சில வழிகளை கையாண்டு நான் சொற்களை சரியாக சொல்லப்படாதபடிக்கு செய்ய பார்த்தது படுதோல்வி. I got the light just now. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவு இல்லாததனால் அழிந்து போகிறார்கள்.
ஏழுமுகம் எப்படி? அறிவு இல்லாததனால் சங்காரம், சங்காரம், மங்காரம், சீதாராம், ஐயோ, பூந்தாரம். என் ஜனம் அறிவு இல்லாததனால் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வருத்தாய். எந்த அறிவு? எந்த அறிவு? அவரது வார்த்தையின் அறிவு. நீ வருத்தாய். தாப்பந்தாய்மாருக்கு சொல்றார், ஆகையால் நீ எனக்கு பரிந்து பேசுகிறவனாய் இல்லாதபடிக்கு ஆசாரியனாக அவர் இரத்தத்தின் மூலம் எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசையிருக்கிறார் இல்லையா? ஜனங்களுக்கு பரிந்து பேச, தேவனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இடையிலே நாங்கள் உன் பிள்ளைகளுக்காக நீ பரிந்து பேச ஆசாரிய ஊழியம் கிளம்பிச்சதண்டா. நீ பைபிள் ஸ்டடி கொடுக்கிற நேரத்தில் உன் குடும்ப ஜபத்தை நேரத்தில் கட்டளை போட தெரிய வேணும். இஞ்சி தண்டா குற்றங்க மாதிரி இருக்காத. எல்லாத்தையும் அறிந்ததுக்கு பிறகு உண்ட பிள்ளைகளை பாம்பு சுத்தினா நீதான் அந்த பாம்பை கொல்ல வேணும். நீ ஆசாரியனா இல்லாமல் இருக்க நானும் உன்னை வெறுத்து விடுவேன். உன் தேவனுடைய வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை, வழிகளை, உண்மையை, ஆலோசனையை, வேதமண்டா வேதக்காரன் அல்ல. வேதக்காரன் என்று சொன்னாலும் நீ வார்த்தைக்காரன் என்று சொல்லுகிறாய். உனக்கு வார்த்தையே இல்லையே, எப்படி சொல்லுவாய் வேதக்காரன் என்று? முந்தின காலத்துல அந்த இந்த கதைகள் எல்லாம் எடுத்து விட்டது. பேய், முதலாம் வேதம், இரண்டாம் வேதம், மூன்றாம் வேதம், மெதடிச்சாக்கள் அஞ்சாம் வேதம், அஞ்சாம் வேதம். என்னடா இது? அப்ப முதலாம் வேதம் கத்தோலிக்கர். ஓ, முறையா அதுதான் கீழ்படியாமல் இருக்கிறார்கள். வேதமண்டா அவரது வழிகள், அவரது வார்த்தை, அவரது உண்மை, அவரது கட்டளைகள், அவரது ஒழுங்குகள் எல்லாமே. இவைகளை குறித்து டேவிட் நிறைய எழுதி வச்சிருக்கிறான். 119வது பாடலிலே. What a psalm that is. What a psalm. பாடல். நீ தேவனுடைய வார்த்தையை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தாய் தப்பன் கேக்குறியா? எத்தனை பேருக்கு பிள்ளை தங்குதில்ல? உனக்கு பிள்ளைய கொடுத்து தரமான பேய்க்குட்டியாக வளர்த்து வச்சிருக்கிறாய். கண்ணை பார்த்தாலே சொல்லலாம். அவன் கண்டாக்டர் போன அவனுக்கு தெரியாது என் பிள்ளைக்கு இந்த அந்த கண்ணு. அவனுக்கு அப்படி தெரியும். உழைப்பை உள்ளுக்கு போய் அது திரண்டு போய் கிடக்குது. அந்தைக்கு இருக்கலாம், பிள்ளைக்கு நீ என் வார்த்தைகளை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். What a dangerous thing is this. What a tragedy. பல குடும்பங்கள்ல குடும்ப ஜெபமே இல்ல.
ஒருவேளை வைத்தால் அதுவும் கடமைக்காக. அவர்களே அன்பு கூர்ந்து ஆசையிலே குடும்பமாக இருந்து. That's the family prayer time is the family altar. குடும்பத்தின் பலிபீடம். குடும்பத்தில் கைய வைக்கிறதுக்கு பேய் முதல்ல அதுல தான் கைய வைக்கும். பிள்ளைகளுக்கு டீச் பண்ண வேணும். போதாடல நீ ஏன் நீதான் பெத்த நீ வீட்டிலே அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். எப்படி செய்யாவிட்டால் அவர்கள் இருதயத்தை மனம் யோசனைகளை பேய்கள் வந்து கொண்டு போகும். You have to be at it. நீ சரியான ஆவிக்குரிய நிலையில இருந்தால் தகப்பனே தாய்கள் உன் பிள்ளையின் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கின்றான். I can look at my dog. Kingdom, I look at his face and there's something wrong. What's wrong? அவிட்டு விட்ட மாடு மாதிரி தெரிகிறார்கள். நான் சொல்வதை விட அவர் கூடுதலாக சலங்கையோட சில்கு 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 என்று திரிகிறார்கள். சலங்கை அறுத்த போடுவேன் எல்லா சலங்கையும் அவர் சொல்றார். அவங்களோட சிமிக்கியும் ஆக்களும் ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களுக்கு ஒன்றும் வழங்காது. எத்தனை பேர் பேய்கள் வாய்விட்டு சிரிக்கிற நேரம் உங்களுக்கு தெரிந்தது? My goodness, what a laugh. நாக்கள் படுமோசமாய் போய் கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி விழிப்பாயிருக்கும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்படியுங்க. கனம் பண்ணுங்க. பெற்றார் என்று தொடக்கம் காலம் கீழ்படிந்து கால வைங்கோ. கீழக்கம் you are responsible for teaching every day. அவனை நோட்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியது நீ. Receive the blessing, Yavareka, Yova Vesperika, Yairova Panabelieka, Veuneka. Isa Yova Panabelieka, Vaizameka. Shalom. Yova உங்களை ஆசீர்வதித்துக் காப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாயிருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பாதிப்பதாக. Alright, we come to the end of the
Today daily bread and the manna. But be sure, it was not my plan. I don't have to tell this. நான் இது சொல்ல வேண்டியதில்லை. தகப்பன் தாய்மாருக்கு இதை கண்டிப்பாக கூறும்படிக்கு வழி நடத்துதல் பெற்றேன். ஸோ அதனாலே நாங்கள் தொடர்ந்து இயேசுவாவினுடைய கட்டளைகளை புதிதாக பார்க்க வேண்டியிருந்தது. அதை பார்க்கவில்லை. So I followed my guidance. அந்த வழி நடத்துதலை பின்பற்றினேன். குடும்ப ஜபம் வைக்க வேணும். நீ பஞ்சாதியோட சண்டை பிடிக்க போட்ட என்னென்ன குடும்ப ஜபம் ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்கோ, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாகுங்கோ. பிள்ளைகள் செல்போன் வச்சிருந்தா என்ன பார்க்கிறான் பண்ணிக்கள். அந்த குடும்ப ஜபம் முடிந்தது. அவர்களுக்கு இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுத்த என்று பார்த்து அதை கேள்வி கேட்டு அவர்கள் சரியான அதை பெற்றுக்கொண்டார்கள். கவனிக்க வேணும். இதுதான் அதுவே இந்த தேவனும் அவரும் அவனுக்கும் பிரியமான காரியம். ஏப்ரஹாம் அவனை என் சிநேகிதன் என்று கூப்பிட்டார். ஏன் தெரியுமா? அவன் தந்த பிள்ளைகளுக்கு அவருடைய கட்டளைகளை கருத்தாய் போதிப்பான் என்று தேவன் அறிந்திருந்தாராம். 6:19 அறியாத காலங்களிலே பரவாயில்லை. But now so நான் சொன்னவைகளை இருதயத்திலே வைத்துக்கொள். இவைகளை செய்யாத நேரத்திலே குறிப்பாக குடும்பங்களில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை பாம்புகள் கொண்டு போகும். பிலிசூனிய பாம்புகள். ஏற்கனவே எத்தனை பேர் கொண்டு போகப்பட்டார்கள். இப்பொழுது எண்ணிக்கை பெருகும். Say, God willing, we will see you tomorrow. God bless you. Bye.